ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யோகாவில் ட்ரோலிங் 2.2. நான் கேட்டிங்கன்னா யோகாவில் நம்ம ட்ரோல் பண்ண போகிறோம். ஏற்கனவே நான் ஒரு வாட்டி யோகாவில் ட்ரோல் பண்ணியிருப்பேன். அதுலேருந்து கண்ணாக்கரை நமக்கு யோகாவில் என்னென்ன பண்ணியிருக்கான்றது பார்ப்போம். அது இந்த வீடியோவில் பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துடுங்க. நம்ம சேனல்லே இருக்கோம், போய் சர்ச் பண்ணி போய் பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த கேடுகட்ட ஈவெண்ட்லேயே முக்கியமான ஈவெண்ட் தான் இந்த யோகாவில். எதனால்னா பிளேயர்ஸ்ட்டு வந்து நார்மல் கன் ஸ்கின்னை வச்சா டைமண்டெல்லாம் பிடுங்க முடியாது. இந்த மாதிரி நல்ல நல்ல கன் ஸ்கின்ன்ற பேரில் தற்கூரி கன் ஸ்கின்ஸை வச்சு விட்டா மட்டும்தான் இதனால் நம்மளுக்கு வந்து டைமண்டை மட்டும் பிடுங்க முடியும். அந்த வகையில் அது வந்து அந்த யோகாவில் எதனாலனா இதில் இப்போ ஒரு புதுசோட ஆப்பிடிச்சிருக்காங்க பிளேயர்ஸ் எல்லாருக்குமே. எதனால்னா இந்த 10+1 அப்படிங்கிற ஒரு ஸ்பின் கணக்கு இருந்தது, எல்லாம் இதுலேயே தூக்கிட்டாங்க. இனிமே 5 ஸ்பின், ஒரு ஸ்பின் இல்லைன்னா 5 ஸ்பின்னு. இனிமேல் நீங்கள் 100 டைமண்டுக்கு தான் எடுக்க முடியும். இப்போ நீங்கள் 5 ஸ்பின் பண்ணாலும் உங்களுக்கு 1000 டைமண்டுன்னு என்ன பண்ணாலுமே உங்களுக்கு 1000 டைமண்ட் ஈவெண்ட்டில் செலவாகும். நிறைய பேர் ப்ரூ இதில் நிறையவே இதில் இந்த டோக்கன்லாம் கிடைக்கும்ல, இதில் லக் இருக்கும்ல, இந்த டோக்கன் கிரியேட்டு யோகா நட்டை வச்சு சமூகம் பண்ணாதுன்னு பார்த்தா குறைக்கி இந்த கிரியேட்டை வச்சு வேறு சமூகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தரணா பயிலுங்க. என்னன்னா இந்த யோகாட்டில் எடுக்கிறதே முதல்ல ஒரு பெரிய தப்பு. இந்த கிரியேட்டை வாங்கி ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் 10 டைமண்டுக்கு ஒரு டோக்கன் வாங்கினா கூட கூட மேக்ஸ் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்க. அந்த கிரியேட்டாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக டைமண்ட் செலவாகும், அதிகமாக இதுவாகுங்கிறத புரிஞ்சுக்காத சில தற்கூரி நாய்களாம் கிரியேட் வாங்கி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. கேட்டா என் ஃப்ரெண்டு போட்டு வரத்துனுக்கு 1000 டோக்கன் முடிச்சுடா எனக்கு ஒன்று உண்மைங்க. டேய் ராசா, கரிநாக்கரையோன்னா அவ்வளோ நல்ல வேணாங்கரையே கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்க கருணாகரை எல்லாத்தையும் முடிச்சுப்பேன், நமக்கு லக்கு இருக்குது, இந்த ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் ஆடம் கேரக்டர் இந்த நுல்லா கேரக்டர் வச்சு யூஸ் பண்ணோம்னா ஒன் ஸ்பின் கிடைக்கும், இல்லை கிரியேட்டில் உள்ள டோக்கனெல்லாம் ஸ்பீடாக கிடச்சிடும், 1000 அந்த மாதிரி கிடைக்குன்னு நினைப்பீங்க. டே ராசா கருணாக்கரே ஏதோ ஒன்று பிச்சைக்காரனா கேட்குறான்னு சொல்லிட்டு இருப்பானே தவிர வேறு எதுவுமே தரமாட்டேன். மற்றபடி நீங்கள் இந்த வந்துட்டு நீங்கள் எப்போ தெரியுமா கருணாகரன் உங்ககிட்ட இறங்கிடுவேன். நம்ம சர்வரை டாப் அப் பண்ணலாமா, அவனுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ காசு நஷ்டமாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோதான் நமக்கு நல்ல நல்ல ஃப்ரீ வந்துட்டேன். ஒரு நேரம் யோகனை கூட ஃப்ரீயாக விடுவேன். நிறைய சில யூடியூபர்ஸ் இருக்காங்க, யோகாலத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், யோகாலத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சில யூடியூபர்ஸ்லாம் சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் தயவு செய்து நீங்கள் ஃபாலோ பண்ணவே பண்ணாதீங்க. அந்தளவுக்கு மோசமானவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த யோகாலத்துக்கு சுத்தாதீங்க. ஏன் நான் யோகா சுற்றக்கூடாது, நீ யாரா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா நம்ம ஆளுக்கு இந்த யோகாலத்தில் சுற்றுற மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா லெவல் போட்டால் தான் ஃபுல் பவருமே கிடைக்கும். அப்போ நீங்கள் நார்மல் கன் ஸ்கின் எடுக்கிறதோட உங்களுக்கு அதிகமான டைமண்ட் செலவாகும். கேட்டால் சொல்லுவீங்க நிறைய பேர் ப்ரோ ஹிட் எஃபெக்ட் இருக்கா, அது இருக்குது. அந்த மண்ணாங்கட்டி வச்சு உங்கள் ஒரு பிரயோஜனமும் இல்லைடா, உனக்கு ஸ்கின்னு மட்டும்தான் தேவை. ஃபியூச்சரில் நம்ம ஸ்கின் இருக்கணும், ஸ்கின் இருந்தோம்னால ஒன்றுமே முடியாது. ஸ்கின் இருக்காது இருக்குது ஷூட் பட்டன் மட்டும் அழுத்தினா ஹெச்ஆர் விழுந்துடும்னா அதெல்லாம் ஒழுங்காது. நீ ட்ராக் பண்ணாதாங்க எனக்கு ஹெச்ஆர்ட்டே விழுவோம். நீ பாட்டுக்கு என் யோகன் இருக்கு அந்த கணத்துக்கு ஐடியா ரிச்சாக இப்போ கடைசியில் யோகனை மேக்ஸ் போடுறப்பலும் உனக்கு தலையில் நாமத்தை கருணாக ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை கைஸ்.